ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 9 சிபிஎஸ்சி என்சிஆர்டியில் இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸில் எக்ஸசைஸ் 2.3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அதோட கொஸ்டின்ஸ் பாருங்கள். மொத்தமாக இதில் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 5. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம், அதோட சொல்யூஷன்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எக்ஸசைஸ் 2.3. ஸோ இந்த கொஸ்டின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் படிக்கணும். A student has 500 rupees in her savings account. ஒரு ஸ்டூடெண்ட்டோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 500 rupees இருக்காமா. ஓகே, he gets 150 rupees every month as a packet money. ஸோ 500 ரூபாய் ஸ்டார்டிங்கில் இனிஷியலில் இருக்குது. அது போக ஒவ்வொரு மாதத்துக்கும் அவருக்கு எவ்வளோ பேக்கெட் மணி கிடைக்குது, 150 rupees. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் என்னது கிவன். ஓகே, ஸோ கிவன் வந்து இனிஷியல் சேவிங்ஸ் வந்து என்னது 500 rupees, பேக்கெட் மணி வந்து என்னது ஒவ்வொரு மாதத்துக்கும் 150 rupees கிடைக்குது. ஓகே ரைட். அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, how much money will she have at end of every month from the second month onwards அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் என்ன பண்ணிக்கணும், அதோட லீனியர் எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. ஓகே டன். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்து தெளிவாக எழுதலாம். இனிஷியல் சேவிங் எவ்வளவு 500, பேக்கெட் மணி எவ்ரி மந்த் எவ்வளவு 150 rupees. ஓகே, அமௌண்ட் அட் எண்ட் ஆஃப் ஈச் மந்த் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த் எழுதிக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கும், 500 கூட ஒரு 150 ஆட் ஆகும். அப்போ எவ்வளவு 650 வரும். செகண்ட் மந்த் என்ன ஆகும், ஆல்ரெடி 650 அக்கௌண்ட்ஸில் இருக்குது, அது போக ஒரு 150 ஆட் ஆகும். அப்போ எவ்வளவு 800. தேர்ட் மந்த்துக்கு இந்த 800 கூட ஒரு 150 ஆட் ஆகும். ஸோ 950. எகெயின் 950 கூட என்ன ஆகும், ஒரு 150 ஆட் ஆகும். 1100. எகெயின் இந்த 1100 கூட 150 ஆட் ஆகும்னா 1250. ரைட். ஸோ இப்படியே என்ன ஆகும், ஒரு பேட்டர்னாக ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ பேட்டர்ன் வந்து பாருங்கள், 650, 800, 950, 1100, 1250. இது பார்க்குறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இது அர்த்தமெட்டிக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அர்த்தமெட்டிக் பேட்டர்ன். ஏன் அர்த்தமெட்டிக் பேட்டர்னா, ஒரு பேட்டர்ன் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் ஆனால் அதுக்கு பேர் அர்த்தமெட்டிக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இப்போது இதோட காமன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒன்று அடிஷனில் இருக்கலாம், இல்லைன்னா சப்ட்ராக்ஷனில் இருக்கலாம். அதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே அதோட காமன் டிஃபரன்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 150 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ காமனாக இருக்கா, ஸோ அதுதான் காமன் டிஃபரன்ஸ். எவ்வளோ 150 rupees. ஸோ 150. ஓகே டன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, லீனியர் எக்ஸ்பிரஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ லீனியர் எக்ஸ்பிரஷனுக்கு என்ன ஃபார்முலானா, இனிஷியல் அமௌண்ட் ப்ளஸ் அமௌண்ட் ஆடட் எவ்ரி மந்த் இன்டூ n. இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் இங்கே ப்ளஸ் ஏ போடுறோன்னா அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேவா. அதே டிக்ரீஸ் ஆச்சுன்னா மைனஸ், அவ்வளோதான். ஸோ இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு 500 ப்ளஸ் அமௌண்ட் ஆடட் எவ்ரி மந்த் எவ்வளவு 150 இன்டூ n. அவ்வளோதாங்க. இதுதான் என்னது ஏ, அதாவது லீனியர் எக்ஸ்பிரஷன் வந்து 500 ப்ளஸ் 150n. இதை வச்சு என்ன கிராஸ் செக் பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் மந்த்தில் எவ்வளோ இருக்குது, என்னுக்கு பதில் என்ன போடணும், 1 போட்டால் 500 ப்ளஸ் 150. அப்போது ஃபர்ஸ்ட் மந்தோடது வந்தது 650. அதே என்னுக்கு பதிலாக 2 போட்டால் என்னது 800 கிடைக்கும். 3 போட்டால் 950 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த லீனியரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு மந்த்து 10வது மந்தோட அமௌண்ட் எவ்வளோப்பா அவங்ககிட்ட இருக்குன்னு சொன்னால் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். தட்ஸ் ஆல். ஓகே கிளியர். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாம். பாருங்க செகண்ட் சம். ஸோ இதுதான் என்னது செகண்ட் சம். செகண்ட் சம்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ரேலி ஸ்டார்ட் வித் 120 மெம்பர்ஸ். அப்போ கிவன் அண்ட் போட்டு என்ன எழுதிக்கணும், இனிஷியல் மெம்பர் 120. ரைட். அடுத்து ஈச் ஹவர் 9 மெம்பர்ஸ் ட்ராப் அவுட் ஆஃப் த குரூப். அதாவது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா 9 மெம்பர்ஸ் வந்து ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க. அதாவது அவங்களால ஓட முடியறதில்ல. ஓகே ரைட். அப்படியே கண்டினியூ ஆகுது. என்னது, ஹவு மெனி மெம்பர்ஸ் வில் ரிமைன் ஆஃப்டர் 1 hour 2 hour 3 hour டாட் ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ முதல் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ ரிமைனிங் இருப்பாங்க, ரெண்டாவது 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ ரிமைனிங் இருப்பாங்க, மூணாவது 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு, நாலாவது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்க, இனிஷியல் மெம்பர் எவ்வளோ 120, மெம்பர் லீவிங் எவ்ரி இயர், சரி எவ்ரி ஹவர் 9 மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆஃப்டர் ஒன் ஹவருக்கு அப்புறம் 120 மைனஸ் 9. செகண்ட் ஆஃப்டர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த இதுலேருந்து என்ன பண்ணலாம், 9 மைனஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் 120லேருந்து என்ன பண்ணலாம், 2 மணி நேரம் 18 மைனஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணலான்னா இதுலேருந்து நான் 9 மைனஸ் பண்ணி இங்கே எழுதிக்குவேன். ஸோ 9 மைனஸ் பண்ணால் 102. எகெயின் ஆஃப்டர் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த 102லேருந்து எகெயின் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 9 பேர் காணாமல் போயிடுவாங்க. அப்போ காணாமல் போனாங்க என்னது 93. அதுக்கப்புறம் 4வது மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 93லேருந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 9 மைனஸ் பண்ணிக்கலாம், என்னது 84. ஓகே கிளியர்? இல்லை உங்களுக்கு இதுவும் இப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ பேட்டர்ன் பாருங்கள் எப்படி போகுதுன்னு. 111, 102, 93, 84. ஸோ பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ காமன் டிஃபரன்ஸ் வந்து என்னது 9. ஓகே டன். அப்போ லீனியர் எக்ஸ்பிரஷனுக்கு என்ன ஃபார்முலானா, the number of members after n hours எழுதிட்டு இனிஷியல் மெம்பர் மைனஸ் மெம்பர் ஆஃப் லீவிங் எவ்ரி இயர் இன்டூ எவ்ரி ஹவர் இன்டூ n. அப்போ 120 மைனஸ் 9 இன்டூ n. தட்ஸ் ஆல். இதுதான் என்னது இதோட லீனியர் எக்ஸ்பிரஷன். தட்ஸ் ஆல். இவ்வளோதான். இங்கே ஏன் வந்து 18 போட்டேன்னா ஈஸியாக இருக்கும். 120 9th டேபிளால் அப்படியே மல்டிபிள் பண்ணிகிட்டே வந்துருக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்துக்கு 9 பேர் ட்ராப் அவுட் ஆகிட்டோன்னா செகண்ட் 1 மணி நேரத்துக்கு 18 பேர் ஆயிருப்பாங்க. 3வது மணி நேரத்துக்கு 27, 4க்கு 36. ஸோ இந்த மாதிரி 9th டேபிள் வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், இது எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம சம போட்டால் முடிஞ்சு. ஓகே கிளியர்? நம்ம அடுத்தது பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்க. சப்போஸ் லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் 13 சென்டிமீட்டர், தென் ஃபைண்ட் த ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரெத்து வந்து கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3ல வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிடலாம், ஏரியாவுக்கு ஃபார்முலா எழுதிடலாம். ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, ஏரியா ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. அவங்க எல் வந்து கொடுத்துருக்காங்க, கிவன் எவ்வளவு 13. பி தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மாறுது. அப்போது ஏரியா ஈக்குவல் டு என்னது 13b. இதுதான் வந்து எக்ஸ்பிரஷனே. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் 1 வந்து என்னது, கேஸ் 1ல் b is equal to 12 சென்டிமீட்டர் அப்படின்னா ஏரியாவோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாமா. ஏரியா ஈக்குவல் டு 13 இன்ட்டு என்னது 12, என்னது எவ்வளோ 156. செகண்ட் கேஸில் இஃப் b வந்து என்னது 10 சென்டிமீட்டராக இருந்ததுன்னா ஏரியா ஈக்குவல் டு 13 இன்ட்டு 10 என்னது 130. அதே மாதிரி மூணாவதுல என்னது பி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர்னா ஏரியா ஈக்குவல் டு 13 இன்ட்டு 8 எவ்வளவு 13 இன்ட்டு 8 104. அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன எழுதணும்னா நம்ம வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கணும், யூனிட். சரியா? மீட்டர் ஸ்கொயர் இது 130. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். இவ்வளோ தாங்க அதோட ஆன்சர். ஸோ இதுதான் வந்து என்னது லீனியர் எக்ஸ்பிரஷன் சொல்லி எழுதிட்டு என்ன பண்ணலாங்கன்னா லீனியர் எக்ஸ்பிரஷன் பாருங்க, ஏரியா ஈக்குவல் டு 13 இன்ட்டு பி. தட்ஸ் ஆல். இதுதான் லீனியர் எக்ஸ்பிரஷன். ஓகே டன். ஸோ இதோட 3 சம் முடிஞ்சு. 4வது சம் இதே மாதிரி தான், அதையும் வந்து எப்படி போடலான்னு பாருங்க. பாருங்க 4வது சம்மு. லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர். பிரெத்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 11. இந்த வால்யூம் ஃபைண்ட் த வால்யூம்னு கேட்குறாங்க. ஓகே பாருங்க, வால்யூம் ஆஃப் த பாக்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா
ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கு LBH எல்லோட வேல்யூ அவனே கொடுத்துருக்கா என்னது 7 given L வந்து என்னது 7 பியோட வேல்யூ என்னது 11 ஸோ 7 into 11 H அப்போ V equal to என்னது 77 H ஆக்சுவலாக இதுதான் லீனியர் எக்ஸ்பிரஷன் இதை தூக்கி அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் லீனியர் எக்ஸ்பிரஷனுக்கு எழுதிக்கலாம் இதுதான் வால்யூம் இது சென்டிமீட்டர் கியூப்ல எழுதணும் என்ன எழுதணும் சென்டிமீட்டர் கியூப் ரைட் இப்போ இன் கேஸ் ஒன் H is equal to 5 சென்டிமீட்டர் இருந்தால் அதோட வால்யூம் என்ன அப்போ என்ன ரொம்ப சிம்பிள் 77 into 5 மல்டிபிள் பண்ணால் என்ன வருது 385 தட்ஸ் ஆல் சென்டிமீட்டர் கியூப் போடணும் அதே மாதிரி சிமிலர்லி கேஸ் 2 என்னது ஹெச்சோட வேல்யூ என்னது 9 சென்டிமீட்டராக இருந்ததுன்னா வால்யூம் என்னது அதே 77 into 9 போட்டால் என்னது 693 சென்டிமீட்டர் கியூப் அதே மாதிரி தேர்டு H is equal to 13 சென்டிமீட்டர்னா வால்யூம் வந்து என்னது 77 into 13 மல்டிபிள் பண்ணால் 1101 சென்டிமீட்டர் கியூப் தட்ஸ் ஆல் ஸோ இதோட பேட்டர்ன் அவங்க கேட்டிருக்காங்களா ஆமாம் லீனியர் பேட்டர்ன் பாருங்கள் இதோட ஆன்சர் தூக்கி அப்படி எழுதிடுங்க அவ்வளோதான் லீனியர் பேட்டர்ன் எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு தெரியும் V equal to 77 H அவ்வளோதாங்க ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் இன்னும் ஸ்பீடாக போடலாம் ஓகே அடுத்தது பார்க்கலாமா பாருங்க 5th சம் சரிதா இஸ் ரீடிங் எ புக் ஆஃப் 500 பேஜஸ் அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது 500 பேஜஸ் இருக்கிற புக்கை சரிதா படிக்கிறா she reads 20 pages every day ஒவ்வொரு நாளைக்கு 20 பேஜஸ் படிக்கிறான் how many pages will be left after 15 days 15 நாள் கழிச்சு எவ்வளோ புக் மிச்சம் இருக்குன்னு கேட்குறாங்க அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் 15 நாள் எவ்வளோ படிச்சிருக்கான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் படிச்சுட்டு அதை 500லேருந்து மைனஸ் பண்ணால் கிடைக்க போகுது இவ்வளோ தான் கான்செப்ட் ஓகேவா ரைட் ஃபஸ்ட்டு டோட்டல் பேஜஸ் எவ்வளவு 500 பேஜஸ் ரீட் எவ்ரி டே எவ்வளவு 20 அப்போது பேஜஸ் ரீட் இன் 15 டேஸ் எவ்வளவு 20 into 50 ஒரு நாளைக்கு 20 பேஜ் படிக்கிறோன்னா 2 நாளைக்கு 40 3 நாளைக்கு 60 4 நாளைக்கு 80 ஸோ 15 டேஸ்க்கு என்னது 50நால மல்டிபிள் பண்ணால் என்னது 300 பேஜஸ் படிச்சிருவான் அப்போது மொத்தமாக 500 பேஜஸ் இருக்குது 300 பேஜஸ் படிச்சுட்டா அப்போ ரிமைனிங் எவ்வளவு 500 minus 300 எவ்வளோ 200 பேஜஸ் ரிமைனிங் இருக்குது ஸோ இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ஸோ லீனியர் பேட்டர்னுக்கு என்ன ஃபார்முலானா டோட்டல் பேஜஸ் மைனஸ் பேஜஸ் ரீடு பர் டே இன்டூ டி டிங்கிறது லெஃப்ட் ஆஃப் டேஸ் எவ்வளோதாங்க டோட்டல் பேஜஸ் 500 20 into d தட்ஸ் ஆல் இவ்வளோதாங்க ஸோ இதோட முடிஞ்சுது ஸோ தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஓகே ஸோ தேங்க்யூ